இங்க பாத்தீங்கன்னா இந்த சுப்பிரமணிய அங்கிளுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் வேலை ஒன்று கச்சிருக்கும். இவரோட போஸ்டிங் ஏதோ ஒரு பிரச்சனையால தள்ளி வச்சிருவாங்க. அதுக்கான கேஸ் 25 வருஷமா இவரும் நத்தினே இருந்திருப்பாரு. இந்த 25 வருஷத்துல இவர் எந்த வேலைக்குமே போக மாட்டாரு, சும்மா தான் வீட்டுல இருப்பாரு. இவங்க ஒய்ஃப் தான் வேலைக்கே போயிட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் இவரோட அக்கௌண்ட்டுக்கு திடீர்னு 10 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆகுது. எப்படி அது நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து சொல்லி இவரும் அதிர்ச்சியாவே இருப்பாரு. அப்பதான் ஏதாச்சும் பக்கத்து வீட்டுக்காரு ஒரு வீட்டுல வந்து ஏதோ பேங்க் சர்வர் கொஞ்சம் கிராஷ் ஆயிட்டு இருக்குது, அதனால நிறைய பேர் அக்கௌண்ட்டுக்கு நிறைய பணம் வந்துருக்குது. அந்த பணத்தெல்லாம் திரும்பி வாங்கறதுக்காக போலீஸும் பேங்க் ஆளுங்களும் வீட்டு தேடி வராங்களாம். உங்க அக்கௌண்ட்டுக்கு எதனா பணம் வந்துதான் சொல்லி அவரும் கேக்குறாரு. ஐயா என் அக்கௌண்ட்ல ஏன்பா உழப்போது, நீ கிளம்பா சொல்லி அவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இந்த சுப்பிரமணிய அங்கிள் ஊரை சுத்தி நிறைய கடன் வாங்கிச்சிருப்பாரு. கடன் குத்தம் இவர் வீட்டுல வந்து சத்தம் போட்டுங்கிறான். ஏய் என்னடா ஓவர் ஆபீஸ் இந்தடா 1 லட்சம் ரூபாய் 10 மாசத்துக்கு வீடு பக்கமே வரக்கூடாது, வட்டியை கேட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. இவருக்கு இப்படி பணம் செட்டில் பண்ணிக்கிற விஷயம் மத்த கடன் குத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. அவர் வீடு தேடி வந்து நிக்கிறாங்க. இவரும் சலைக்காம எல்லாருக்குமே செக் போட்டு குத்து எல்லாருக்கும் பணத்தை செட்டில்மெண்ட் பண்றாரு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கி வைக்கிறாரு. கோயில் ட்ரிப்புக்காக போன கலாராணி ஆண்டி போன் பண்றாங்க. என் அம்மா சாவத்துக்கு முன்னாடி 10 லட்சம் இன்சூரன்ஸ் பணம் போட்டுக்கிறாங்க, அந்த பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும், அது வந்துச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த 10 லட்ச ரூபாய் பணத்துல இருந்து நீ 1 ரூபாய் கூட எடுக்கக்கூடாது, 25 வருஷமா நம்ம ஒரு வீடை கட்டாம வச்சுக்கிறோம், அந்த வீடை கட்டுறதுக்கு தான் மொத்த பணத்தையே போட போறோம், என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபாய் கிட்ட செலவு பண்ணி வச்சிட்டாரு. இவரும் வீடு ஃபுல்லா வாங்கி வச்சிருந்த பொருள் எல்லாம் திரும்பி பாதி விலையில விக்கிறாரு. ஆனா அவனுங்களை ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அப்படி இப்படி ஏமாந்தாலும் கடைசியா ஒரு 4 லட்ச ரூபாய் பணத்தை கையில வச்சிருப்பாரு. இந்த 4 லட்ச ரூபாய் பணத்தை என்கிட்ட விடுங்க, வெளிநாட்டுல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு அனுப்புறான், அவன் டாலர்ஸ்ல அனுப்பிச்சு விடுவான், 2 மடங்கு லாபம் கிடைக்கும், என்ன ஓகேவான்னு சொல்லிட்டு ஒரு ஆசைவார்த்தை காட்டுறான். இவங்களும் அதை நம்பி 4 லட்ச ரூபாய் பணத்தை போடுறாங்க. அந்த 4 லட்ச ரூபாய் பணத்தை அவன் ஏமாத்திட்டு போயிடுறான். வந்த 10 லட்ச ரூபாய் பணத்துல இப்ப ஒரு பைசா கூட ரிட்டே இல்ல. அவங்க பொண்டாட்டி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதுக்குள்ள எப்படி அந்த பணத்தை ரெடி பண்ணாருன்றத அடுத்த பாட்டுல சொல்ல. தேங்க்யூ.